நாங்க 2 பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே. பார்த்த உடனே காதல் வரும், பார்க்காம கூட காதல் வரும். ஆனா பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வராது, பார்க்காமலும் ஃப்ரெண்ட்ஷிப் வராது. அது பார்த்து பேசி பழகி புரிஞ்சாதான் வரும். அது எல்லாருக்கும் அமையாது, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீதான் எனக்கே ஜனிருமா வைத்திஸ்குருமா மெல்ல நடமா நனவமா யமுனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றமா வாயாடி நீன் பாடி பாடி பாப்போம் விளையாடு காலேஜ்ல இருந்து என்ன வரவேற்க அண்ணன் வந்தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, சொந்தக்காரங்க கூட வந்தாங்க. மாமா மட்டும் ஏமா வரல? சொல்லுமா, ஏன் வரல? நீ வக்கீலுக்கு பரிசு எழுதிட்டு வந்திருக்க. உனக்கு ரிசல்ட் வரதுக்குள்ள அவன் பெரிய ரவுடி ஆயி இந்த ஊரையே அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு கிளம்பிட்டான்டா என் தம்பி. மாமா எங்கம்மா இருப்பாரு? இது வரைக்கும் ரகுவரனா ஒல்லியா செவப்பா உயரமா பார்த்திருப்ப. ஆனா இப்படி குண்டா கொளுத்து கருத்து போய் பார்த்ததில்ல. ரகுவரன இது வரைக்கும் ஒல்லியா உயரமா செவப்பா பார்த்திருப்ப. இப்படி குண்டா கொளுத்து கருத்து போய் பார்த்திருக்கியா? கொப்பத்தா ரகுவரன இது வரைக்கும் ஒல்லியா செவப்பா உயரமா பார்த்திருப்ப. ஆனா இப்படி குண்டா கொளுத்து கருத்து போய் பார்த்திருக்கியா? இருங்கடா, முதல்ல ரகுவரனை முடிப்போம். ரகுவரனை இதுவரைக்கும் ஒல்லியா செவப்பா உயரமா பார்த்திருப்ப. இப்படி குண்டா கொளுத்து கருத்து போய் பார்த்திருக்கியா? ரகல விட்டாரு, கவலை கதல விட்டாரு. ரோகிணி புருஷன் கோயம்புத்தூர்ல பிறந்தாரு. கடைசியில ஏன் இன்ட்ரோடக்ஷன் ரகுவரன் இன்ட்ரோடக்ஷன் ஆக்கிட்டாலே கிளவி. ஆமா, இவ்வளவு நெருக்கி நிக்கிற கண்ணை சுருக்கி பாக்குற தக்காளி ஒண்ணு அதனால கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். இது எல்லாருக்குமே தெரியும். இது பயங்கரமா வைரல் ஆனதுனால எல்லாருமே சனி 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 கூட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சனி என்ன சனி என்ன அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அவன் தான் ரெஸ்பெக்ட் உடம்பு பூரா சனிங்க சரக்கு சைடிஸ் வாங்கணும். இது சனி அண்ணன் சொல்ல சனி அண்ணான்ற மறு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டானே. சனின போயிட்டு வந்துடுறேன். டேய் சனி சைடு சொல்ல வந்துடுறா. டேய் சனி கிட்ட காத்து கொடுக்குறா. அன்னைக்கு காலையில はい。
சுகமில்ல பலமில்ல Thank you so much, sir. Thank you so much, committee, for your special performance. That was really wonderful. Thank you first and foremost. ஐயா கொஞ்சம் பட்ட வால்யூம் பழைய செட்டிங் செக் லவ்லி அண்ட் தேங்க்யூ. ஸோ நம்மளோட சீஃப் கெஸ்ட் அண்ட் மிஸ்ஸஸ் சீஃப் கெஸ்ட் சொல்லலாம் அண்ட் த பெஸ்ட் கப்பல் இன் த வேர்ல்ட். ரெண்டு பேருமே கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஐ ஹோப் 100% என்ஜாய் பண்ணீங்கன்னா அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்கன்னா அப்படி சூப்பராக ஒரு ஓ போடலாமா? லவ்லி 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 தேங்க்யூ ஸோ மச். இங்கே மட்டும் வந்துருங்க அப்படி ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் மட்டும் நீங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபார் ஃபைட்டர் விங்ஸ் ஏவியேஷன் காலேஜ் அண்ட் ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அந்த நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி எங்களுக்காக சில வார்த்தைகள். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கல்லூரிக்கு, உங்களுடைய நிர்வாகத்திற்கு, அன்பு தம்பி விஜய்க்கு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா காலேஜ் ஃபங்க்ஷன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக அப்படியே மாறிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷத்துக்கு அப்படியே பின்னாடி கொண்டு போயிடும் அப்படியே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களெல்லாம் பார்த்ததில். இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு வந்து பிள்ளைங்க மாதிரி தான். இன்னும் ஒரு 6 மாதத்தில் தாத்தா வராரு, கரோட போகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸும் கூடிய விரைவில் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். அது டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். பிக் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி வரும். ஸோ வெயிட்டிங். அது கண்டிப்பாக வரும். வரும்போது நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கல்லூரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. திரும்ப நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி கூப்பிடுங்க. சும்மா வேறு லெவலில் தெருக்கி விடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ்விங் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல நிஜமா. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் இங்கே நிறைய இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தான். ஏன்னா உங்களோட ஒருத்தரோட முகத்தில் இந்திரஜா தெரியுறாங்க, என்னோட தம்பி கார்த்திக், தொடருவோம் கார்த்திக் தம்பியும் தெரியுறாங்க. ஏன்னா இதில் எத்தனை பேர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வந்து இந்த உலகம் பார்க்குற அளவுக்கு கொண்டு வர போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வாழ்த்துக்கள், லவ்விங் எல்லாமே இருக்கும். தென் ரெண்டாவது இந்த நிர்வாகத்திற்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களும் அவங்களோட பெற்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி நிர்வாகம் வந்து உங்களை எல்லாரையும் கொண்டாடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிர்வாகத்துக்காக நீங்கள் திரும்பவும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்க, அதை எல்லாத்தையும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு உங்களை கொண்டாடுறாங்கன்னா, இல்லை கைத்தட்டல் பத்தலையே, பிடிக்கலையா உங்களுக்கு? இந்த காலேஜ் பிடிக்கலையா? இல்லையே, கம்மியாக தானே இருக்குது. தேங்க்யூ. அதே மாதிரி நான் வந்து பேசிக்லி ஒரு ஸ்டேஜ் டான்ஸர். ஒரு டான்ஸராக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறேன். இது தப்பு தான் இந்த இடத்துல சொல்கிறது, பட் ஆனால் சொல்கிறதுக்கான தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாரும் மேடையில் பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஒருத்தருக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பட் ஆனால் இனிமேல் நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த சாங்ஸ் எடுத்தாலும் 3 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜியும் ட்ராப் ஆகிடுது, ஆப்போசிட்டில் உட்காந்து பார்க்குறவங்களோட பொறுமையும் இழந்துருது. ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும்தான் நம்மளால் ரசிக்க முடியும், கைத்தட்ட முடியும், கொண்டாட முடியும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்மளே சோர்ந்துருவோம். ஸோ அதனால் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாங்ஸ் எடுக்காதீங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடாக சாங்ஸ் இருக்குது. ஸோ கோச் பண்ணுற கொரியோகிராஃபரும் சரி, அந்த டீமும் சரி, சாங்ஸை பாருங்கள். ரிப்பீட்டட் சாங்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த பிஜிஎம் வேண்டாம், இதை இன்னொரு டீம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரே பிஜிஎம்மே எல்லாருமே ஆடும் பொழுது ஸோ ஒரு போர் மாதிரி ஆகிடும். தென் ரெண்டாவது, இந்த மாதிரி மேடை இன்னொரு தடவை நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மேடையை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது, பர்ஃபார்ம் பண்ணும்போது ஹாப்பியாக பண்ணுங்கள். நான் 2-3 டீம் பார்த்தேன்,
கோரியோகிராஃபர் சொல்லி கொடுத்ததை மட்டும்தான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, ஸ்மைல் இருக்குது, அழகு இருக்குது, ஸ்டைல் இருக்குது. இதை எல்லாத்தையும் வெளியில் கொடுக்கணும். அப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறவங்க மார்க் பண்ணுவாங்க. பர்டிகுலராக ஒரு தம்பி ஒருத்தர் ஆடினார், அவர் சுவிங்கம் மென்னுக்கிட்டே ஆடினார். பட் அது ரொம்ப தப்பு, ஃபிசிக்கலாக அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஆடும்பொழுது நம்ம அவயத்தில் இருக்கிற மொத்த விஷயமும் காது மூக்கு தொண்டை வழியாக வெளியில் வரும் ஆவி. அவர் மென்னுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன ஆயிரும்னா அன்கான்சியத்தில் நாக்கை கடிச்சிருவோம். நம்ம பல்லில் கடிச்சிட்டோம்னா என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் எந்த ஸ்டூடெண்ட்டும் ஆடும் பொழுது ஏதாவது சூய் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அது தப்பாயிடும். ஸ்மைல் பண்ணி ஆடுங்க, பாட்டு பாடி ஆடுங்க, அழகாக இருக்கும். ஒரு விஷயத்த மென்னுக்கிட்டே ஆடும்பொழுது பயம், எனக்கு பயம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கீழே உட்காந்து மெல்லாதப்பான, திரும்ப திரும்ப அந்த தம்பி மென்னுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு நாக்கு கடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தான் கஷ்டம். அடுத்த ஒரு வாரத்துக்கு சோறு தின்ன முடியாது, நாக்கு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும், புண்ணு ஆகிட்டோம்னா. ஸோ தயவு செஞ்சு நான் வந்து ஒரு அம்மாவாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு பர்ஃபார்மராக சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்கள் பண்ணின எல்லாருக்கும் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்டுக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்காக பர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப. பட் ஆனால் நீ அவரோட இன்ட்ரொடக்ஷன் சாங் பண்ண, பட் உன் இன்ட்ரொடக்ஷன் காட்டவே இல்லை. ஏன்னா நீ இப்படியே தான் நின்றுக்கிட்டு இருந்த. ஸோ உன் இன்ட்ரொடக்ஷனை நாங்கள் அப்படி பார்க்க வேண்டியதாக இருந்தது. தென் அதை நெக்ஸ்ட் டைம் உங்களோட முகத்தை காட்டுங்க. ஏன்னா இந்த மேடை திரும்ப உங்களுக்கு கிடைக்காது, கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு தடவை கொடுத்துருக்காங்கன்னா அந்த மேடையை பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அம்மாவா அக்காவா எதுவாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. பட் இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ. தப்பாக பேசியிருந்தா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தேங்க்யூ. எல்லாரும் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு குரூப் பிக் மட்டும் எடுத்துடலாம், தென் தில் போத் லீவ். தேங்க்யூ. மேலே